கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர், வரோம் அது அது வரோம். என்ன அது மாதிரி வரோம், அது மாதிரி வரம் வாங்கின்னு வந்தவன் நான். என்னாச்சு, அந்த பொம்பளை கேட்பாங்களா இல்லைன்னு தெரியல, செத்து விட்டாங்க அவங்க. எங்கள் வீடு பின்பக்கம் அது இது கார்ப்பரேஷன் நிலம். வேலிங்கத்தா மரத்தை வெட்டி அடுப்பத்தை வச்சு அப்படி தான் வெட்டி கொடுப்பேன், தோல்லாம் உரிச்சு கொடுப்போம். இந்த மனிதன் அந்த மாதிரிலாம் வாழ்ந்த மனிதன் தான். வேலிங்கத்தா மரம் தெரியுதா, சீமை வேளாங்கண்ணின்னு இப்போ எல்லாரும் பேசப்படுது, பரவாயில்ல. அது வந்து வேலிங்கத்தா மரம்னு சொல்லுவோம். கருவேலை மரம் கிடையாது, சீமை வேளாங்கண்ணி. அந்த செடி வந்து சும்மாவே முளைச்சிடும் கண்டத்தில், அது பின்னாடி இருக்கும். அதை வெட்டியும் இது பண்ணுவோம், அது வந்து முளைக்கும். அது முளைச்சா செடியாகும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் எங்கள் நேரத்தில் போகிறதுக்காக வேண்டிய அந்த இடத்த ஆக்குபைட் பண்ணுறதுக்காக செடியை பிடுங்குறாங்க. அந்த சின்ன சின்ன செடியாக இருக்கும்போதே பிடுங்கி முந்தானில் வச்சுன்னு போயிட்டு எங்கேயோ கொண்டு வந்துடுவாங்க பொழுது. பால் வந்த மாதிரி நான் பார்த்துட்டு எங்கள் அம்மாண்ட சொல்லி, பாவி நல்லா இருப்பான், நான் பொய் சொல்கிறானே, நான் உண்மை தான் சொன்னேன், ஆனால் பொய் நல்லா இருக்க மாட்டான், மண்ணை எடுத்து தூத்துனாங்க. நல்லா உப்பிலி அந்த மண் வாரி குடும்பம்ல போய் சேர்ந்துட்டாங்க, கை கால் வந்துட்டு. அப்புறம் பரிகாரம்லாம் ஒரு மயிரும் வேணாம். நான் சொல்லுது, நீ உண்மையாக இருந்தியானா ஒரு பரிகாரமும் வேணாம், ஆனால் நீ பொய்யா இருந்தியானா பரிகாரம் பலிக்காது. நீ உண்மையாக இருந்தால் உனக்கு என்ன இல்லை, இந்த உலகம் என்ன சொன்னா, நீ உண்மையாக இருந்தா என் எல்லை இவ்வளோ தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுட்டு நான் அதோட வாழ்ந்துங்கிறேன்னா, இந்த என்னை பார்த்து கேலி பண்ணவன் கிண்டல் பண்ணவனே மாறிடுவான். ஏன், நான் ஒரு ஸ்மார்ட் கை, என் அளவு எனக்கு தெரியும். அவமா என்ன இவர் குடிக்கிறாரு நீ நினச்சிங்கிற, நான் குடிக்கிறது எனக்கு தானே தெரியும் எவ்வளோ குடிக்கணும் நான் நினச்சி வச்சுக்கிறேன். 2வது பேக்கு, 3வது பேக்கு, 4வது பேக்கு, 10, 11, 12 என்றா 100 எல்லாம் பார்த்துட்டாங்க. ஓகே, ஏன்னா நான் என்ன பண்ணி குடிக்கிறேன், என்னை எண்ணி குடிக்கிறேன். என் அளவு யாருக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். அது உனக்கு என்ன சொல்ல வேண்டியது இல்லை, ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மண்ணெல்லி தூணாங்கோ வாரினாங்க பரிகாரம் பண்ண, உண்மையாக இருந்தால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. அப்படி நீ தவறாக இருந்து உன்னை மண்ணளித்துனா கட்டாயமாக மன்னிப்பு கேட்டுக்கணும் அவங்கக்கிட்டே போய். நான் செஞ்சது உங்களுக்கு தப்பு அல்லது துரோகம், நான் தேவையில்லாத உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டேன். யார் தூங்குனாங்களோ அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணா, அவங்க மனம் குளிரும்படி நீங்கள் என்ன பண்ணணும், நடந்துக்கணும். ஏன் வாய்ப்பு அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீ என்ன பண்ண சொல்லணும். ஆனால் நிறைய சரிங்க இருது மண்ணுன்னு வாரி தூவி விட்டுரும். ஆமாம், அதெல்லாம் செல்லாது. ஆனால் ஒரிஜினல் பீஸ் இருந்தால் எந்த ஒரு மனிதனும் வேதனைக்கு உட்படுத்துறது மிகப்பெரிய குற்றம். அதுவாகவே வேதனைப்பட்டுச்சானா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன், அது வேதனை படுறதுக்குன்னே பிறந்தது. ஆமாம், அது எப்போ பார்த்தாலும் அழற பைத்தியம். அது சிரிக்க வைக்க பார்த்தா சிக்கிலிக்க முன்னா கூட சிரிக்காது. ஏன்னா அந்த பொம்மைக்கு டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. அழுதாது, குத்துறான்னு அழும். நம்ம சிக்கிலிக்கா பண்ணுறேன்னு சொல்லாது. ஆமாம், என்னை தொட்டுட்டானா நீ பார்த்த நான் பார்த்தேன், நீ பார்த்த நான் பார்த்தேன்னு இருக்கும். இந்த சனிலாம் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வேலைலாம் உன் வேலை இல்லை. அதனால் ஒன்றாட்டு தூங்கினாங்கன்னா ஓகே, நீ உண்மையாக இருந்தால் உனக்கு வரமாயிடும். அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, நல்லூருக்கு சாபம் விட்டால் அந்த வள்ளலார் சொல்லியிருப்பான், நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அப்படின்ட்டு. உண்மையிலேயே நீ நடுங்கத்தான் செஞ்ச இந்த பிரிவிலையும் கூட. ஒரு காலம் உனக்கு அடுத்த பிரிவு தான் நல்லா இருந்துட்டு போன்னு நான் சொல்கிறேன், வள்ளலாருக்கு சொல்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் நடுங்குது. சைவம் சரின்னும் போது மனுஷன் பசியாகிறான். அவனுக்கு எதை சாப்பிட்டாலும் அவன் ஜீரணமாகணும். கடவுள் அதுக்கு சந்தர்ப்பமும் கொடுத்துட்டான். அது நல்ல ஒரு மனதை நடுங்க செய்யறது தான் அது அவன் எழுதியும் போட்டுக்கிறான். திரும்ப அந்தாலே படிக்க வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன், தோணுதெல்லாம். மாதிரி நீங்கள் அந்த மனம் நல்ல மனமாக இருந்தால், அது ஏழையாக இருக்கலாம், உன்னை விட மட்டமானவங்களாக இருக்கலாம், நீ அவர்களுக்கு தவறு செய்திருந்தால் நீ போய் சாரி தானே பண்ணா கேட்கணும். மன்னிப்பு தப்பு கிடையாது. தெரியாதுங்க, என்ன நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம்.